இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த தாவேக்கால இருக்கிறானுங்களே இந்த பொடி பொடி எம்எல்ஏலாம் இவனுங்கலாம் எம்எல்ஏவா இல்ல வந்து எம்டன் மகன் அப்பாவா என்ன இவ்வளவு சிட்டா இருக்கிறானுங்க? அதாவது சிட்டா இருந்து சீட்டு உள்ள பூந்து அடிக்கிறானுங்க. இன்னைக்கு வந்து கில்லி சரத்திட்டவர் தாம்பரம் மருத்துவமனைக்கு போயிட்டு அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு ஏன் 10 நாளா பாத்ரூம் கழுவாம இருக்குதுன்னு பறந்து அடிக்கிறாருங்க. இன்னைக்கு பறந்து ஆமாங்க. இவங்க உண்மையாவே எம்எல்ஏ கிடையாதுங்க, எம்டன் மகன் அப்பா தாங்க. இவங்க எல்லாம் இவ்வளவு சிட்டா இருக்கிறானுங்க. ஆமா, இதெல்லாம் வந்து பட்டாப்பட்டி வீரர்கள் சொல்ற மாதிரி உடனே மரியாதை இல்லாம பேசுறேன்ட்டு வந்து என் காதை வந்து கடிக்க கூடாது. ஆமா பாத்துக்க. ஏன்னா நம்ம பட்டாப்பட்டி வீரர்கள் அவ்வளவு வன்மத்தை கக்கறானுங்க. எங்க பார்த்தாலும் வந்து ஏன் வந்து கேமரா எடுத்துக்கிட்டே சுத்துறாங்க எம்எல்ஏக்கள். ஆமா, நீங்க உடனே வந்து அவுத்து போட்டு அவுத்துற வந்து இவ்வளவு பாயிண்ட் ஓட்டு வந்துருவீங்க. ஆமா, இதெல்லாம் ஏஐங்க. ஏங்க ஏஐங்க, இதெல்லாம் இந்த டெக்னாலஜில எவ்வளவு ஏஐ வருது. இவங்க சும்மாங்க ஏஐ மூலமா வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு வந்து நம்ம காலிலே கம்பி இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுப்பானுங்க. டேய், அதனால இது தெரிஞ்சுதானே அந்த ஆளுங்களாம் வந்து கேமரா கூடவே கூட்டு போறாங்க. தப்பு இல்லையே. 4 பேருக்கு நல்லது செஞ்சது வந்து மக்களுக்கு தெரியட்டும். மக்களுக்கு தெரிஞ்சா அதை பார்த்து 4 பேர் இன்னும் நல்லது செய்யட்டும். இதெல்லாம் என்ன தப்பு? கரெக்டா இல்லையா? இன்னைக்கு வந்து கில்லி சரத்திட்ட ஒரு அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு ஏன் 10 நாளா பாத்ரூம் ஏன் அப்படி கழுவாம இருக்கு? அப்போ பொதுமக்கள் எவ்வளவு அவதிப்படுவாங்க? ஏன் நம்ம தனியார் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் காசு குத்து வந்தாதான் மக்களா? அப்ப வந்து காசு இல்லாத ஏழைப்பட்டவர்கள் எல்லாம் மக்கள் கிடையாது அப்படின்னு சர்ற மாதிரியான கேள்வி, உண்டக மண்டகான கேள்வி தவிக்கிறாங்க. நம்ம அரசு ஊழியர்கள் தவிக்கிறாங்க. இப்படி இருக்கணும், ஒவ்வொரு எம்எல்ஏ இப்படி இருக்கணும்டா. அதாவது நம்ம பட்டாப்பட்டி வீரர்கள் மாதிரி வந்தமா எம்எல்ஏ வந்தமா காலப்பட்டமா அது எப்படின்னா போகுது. ஒரு குடியார பார்த்து கேள்வி கேட்பாங்க, குடும்பம் என்ன வருதுங்க எப்படியே குடிச்சுன்னு இருக்கிறீங்க, அது எப்படின்னா போகுது, குடும்பம் ஒரு குவார்டர் மட்டும் கொடுங்க அப்படின்னு போவாங்க. அந்த மாதிரி தான் நான் எம்எல்ஏ ஆகிட்டா அது எப்படின்னா போகுது அப்படின்னு நம்ம பட்டாப்பட்டி வீரர்கள் பகுமானமா போவானுங்க. அந்த மாதிரி இல்லாம இந்த மனுஷன் உள்ள இறங்கி விளையாடுறாரு. அந்த பக்கம் நம்ம ரமேஷ் என்ன அடி ஐயோ பொழக்கிறாங்க. இவங்களாம் எம்டன் மகன் அப்பா தாங்க. இவனுங்களாம் ஏங்க இவனுங்க என்ன பொதியா போட மாட்டானுங்க. ஆமாங்க, அடுத்த 20 வருஷமா இவனுங்க தான் எம்எல்ஏ. இவங்க தாங்க எம்எல்ஏ. என்ன மாதிரி கேள்வி? இப்படி இருக்கணும். ஒவ்வொரு எம்எல்ஏவும் இப்படி இருக்கணும்.